இந்த இந்த கீழ் அடித்தளத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட அளவுக்கு நூற்றாண்டு அப்படியோ வல்லவர் கால இதை அப்படியோ இந்த இதுக்கு முதல் வந்து இந்த கோயிலை கும்பாபிஷேக வீடியோ போட்டினான். அந்த கோயிலில் வந்து என்னால் எதுவும் கதைச்சி போடையெல்லாம் போயிட்டுது. அதான் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்ட இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்ல சொன்ன. அதை நான் அதில் சொல்கிறத விட வீடியோ எடுத்து எப்படி எதுக்காக வரணும்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு. ஹாய் ஹலோ வணக்கம். தமிழ் பேசும் தமிழ் நெஞ்சவனருக்கு மின்னேற வணக்கம். நான் உங்கள் அருள்தாஸ், எம்ஆர் அருள்தாஸ். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டோன்னா இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் வடக்கராளிலாம் நிற்கிறேன். அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து அந்த கல்லுண்டா வழியால் நீங்கள் வட்டுக்கோட்டை சந்தி அதுக்காக போயிருக்க இதில் வந்து இடையில வடக்கராளி பைரவர் கோவில் ஒழுங்கையான்னு சொல்லி அதில் ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு. அதுக்காக நான் உங்களுக்கு முதல் வீடியோ எடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ நான் போடுறேன். எங்கே என்ன மாதிரி வரணும்னு சொல்லி நான் போடுறேன். இங்கே வந்து முற்று முழுதாக வந்து கருங்கல்லால் அமைக்கப்பட்ட கோயில் தான் இங்கே இருக்குது. இது வந்து இப்போ குறுகிய காலத்துக்கு முன்னாடி தான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. உள்ளுக்கு போய் எப்படியெல்லாம் வீடியோ இருக்குன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஐயாட்ட கேட்போம். ஐயா, அந்த கருங்கல்ல கட்டின கோயிலை எடுத்துடாது. அந்த கருங்கல்லில் கட்டின கோயில் அந்த மைந்தான மச்சான் காட்டின இப்போ கும்பாபிஷேகம் நடந்தது. வைரவிலோ எவ்வளோ தடாது? ஆ ஆ ஆ இதுக்காக போயிடலாம். இதுக்காக போயிடலாம். ஓ சரியா. சரியா, நன்றியா. சரி இதானே இதானே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வைரவர் கோயில் ஒழுங்கு சொல்லி போட்டுக்கிறேன். இவங்களை வந்து இந்த யாழ்ப்பாணத்துலேருந்து கல்குண்ட வழியால் இந்த வடகராளி செட்டியானத்துக்கு வர இடையில இதில் வந்து வைரவர் கோயில் ஒழுங்குன்னு சொல்லி போட்டிருக்குது. இதுக்கால போனீங்கன்னு சொல்லிட்டோன்னா நீங்கள் செட்டியாமரம் மற்ற எங்களை வட்டுக்கோட்டை அதுக்கால போகலாம். அதில் இதில் வைரவர் கோயில் ஒழுங்குன்னு போட்டிருக்கு. இதுக்குள்ளே அந்த கோயில் இருக்குது. நான் உள்ள போய் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேன். சரியா. சின்னது முற்று முழுதாக கருங்கல்லாலேயே கட்டி இருக்குது. இதில் வந்து இந்த கால்களை போட்டு போகிறதுக்கு இதில் கட் போட்டு இல்லைன்னா அது போய் காலை போட்டு உள்ளே போவோம். நாங்கள் வந்து இந்த கோயில் நுழைவாயிலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ளுக்கெல்லாம் அப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். வாங்க அப்படி உங்களுக்கு நான் காட்டிக் கொடுக்குறேன். இதான் அந்த கும்பாபிஷேகத்துக்கு காட்டினேன். இப்படி எடுக்குமே இல்லாட்டி இடிக்கிறதோ சந்தோஷம் முடிவு அடிக்கிறேன். எவ்வளோ நாள் நடந்தது? 10 நாள். இன்னைக்கு என்ன பூசா நடந்தது? விசேஷமாக நடந்தது இல்லாட்டி மண்டலம் எத்தனை 45 நாள் மண்டலம். அன்றைக்கு வந்து மாதம்
கும்பாசம் முடிப்பா மண்டபம் நடக்கும். எத்தனை நாள்? 40 நாள். இந்த கோயில் வந்து கும்பாபிஷேகம் நடந்து இன்றையோட 10வது நாள். இன்றைக்கு வந்து அந்த மண்டலாபிஷேக பூசை நடந்ததாம். நான் கொஞ்சம் முதல் வந்திருந்தேன், உங்களுக்கு நான் பூசை காட்டியிருக்கலாம். நான் இப்போ தான் வந்தேன். நான் இப்போ விரைக்கு தான் குருக்கள் எல்லாம் போன வினம். ஓகே வாங்க, நான் அப்படி உள்ள இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது முற்று முழுதாக இந்திய சிப்பாசரியெல்லாம் செய்திருக்கு. இந்தியாவிலேருந்து இந்த இந்த இதுக்கான இந்த கருங்கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு. கப்பல்லேருந்து கொண்டு வந்து வேணுமா கோடிக்கணக்கான செலவிலான் இது இந்த கோயில் வந்து கட்டியிருக்கணும். அப்படி எங்கால வந்து எப்படிலாம் இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தூண்கள் வந்து இந்த இந்த கீழ் அடித்தளத்தில் இருந்து இந்த குறிப்பிட்ட அளவுக்கு ஒரே ஹெற்களால் செய்திருக்குது. மேல் பக்கம் அந்த மேல் அந்த சதுரமாக இருக்க அந்த துண்டு தனியாக வேறு ஒரு கல்லாம். இந்த கல் ஃபுல்லாகவே ஒரே கல்லில் இந்த தூண் செஞ்சுருக்கணும். மேல் துண்டு தனியாக வேறு ஒரு கல். அப்படி தான் எல்லா கல்லும் அப்படி தான் இருக்குது. இதென்னா இங்கே இந்தியாவிலேருந்து செய்து கொண்டு வந்தேன் இல்லாட்டி செய்தபடியே வந்தது. எவ்வளோ எப்போ அது வாங்கினது கட்டுறது? இது அங்கேருந்து செய்து வந்து 2 மாதம் முடிஞ்சு. 2 மாதத்தில் கோயில் வேலை எல்லாம் முடிஞ்சுது. முன்னாடி பக்கம் வந்து ஒரு கட்டணம் ஒன்று கட்டியிருக்கணும். இதில் வந்து கண்காணிக்கு கேமரா எல்லாம் போட்டிருக்கணும். அதில் வந்து அவர் மஹிந்த ராஜபக்சே மெச்சானவர்
அங்கே கொழும்பில் இருக்கிறார். அவர் பார்த்துட்டு இருப்பார் இந்த கோயில் என்ன எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பார். இந்த சிலையெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து செய்து இங்கே இருந்து கொண்டு வந்து இங்கே வந்து வச்சிருக்குது. எவ்வளோ நீங்கள் திருநெல்வேலியில் இருந்தா இந்த கோயில் வந்து பார்க்குறதுக்காண்டி வந்தீங்களா இல்லாட்டிக்கு? இந்த யூடியூப்பில் பார்த்தா போல இருக்க பார்க்கணும், அதை நேரில் பார்க்கணும். கோயிலை பார்க்க எப்படி இருக்கு உங்களுக்கு? இது அந்த யூடியூப்பில் போட்டிருந்தாங்களா, அந்த அவர் கட்டின ஸ்தபதி சொல்லியிருந்தார். இருந்தால் 8ஆம் நூற்றாண்டு அப்படியோ பல்லவர் கால இதை அப்படியோ இந்த தாங்க இதாண்டி இருக்கிறது. அது எப்படி இருக்குன்றத பார்த்துருக்கோம். இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த கோயில் அந்த விவரத்தில் இருக்குது அது எப்படி எங்கள்ட தமிழ்நாட்டை பழமையான இந்த பாரம்பரியத்தை நாங்கள் போற்றி தான் தோணும் வந்து இந்த இந்த இது கருங்கல் இந்த வேலைப்பாடை பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்தியாவில பழைய இருந்து காலத்துக்கு இப்போ வந்த மாதிரி இருக்குது. இந்தியாவில இருந்து முட்டு முழுதாக செய்து உணர்ந்து இங்கே செய்திருக்கீங்க. நிறைய கோயில் வரணும். சரியா, சரி, நன்றி அண்ணா. உண்மையிலே பார்க்க நல்லா இருக்குது கோயிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒழிக்கிட்டேன். கோயிலை பார்க்க நல்லா இருக்குது. இது வந்து பழைய காலத்தில் எப்படி கோயில் இருக்குதோ அதே மாதிரி இருக்குது பார்க்க. நாங்கள் அந்த படங்களில் பார்த்துக்கிட்டோம் இந்தியாவில் எப்படி எல்லாம் கோயில் இருக்குதுன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த கருங்கல்ல அமைக்கப்பட்டு இருக்குது. நீங்களும் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த கோயிலை கொண்டு வந்து காட்டணும்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லி சொன்னால் எங்கள் இந்த பழைய காலத்து மரபுகள் அழிஞ்சு போகக்கூடாது. அதுக்காண்டி வந்து நீங்கள் உங்களோட பிள்ளைகளை எங்கே வந்து காட்டி நீங்களும் வந்து இந்த கோயிலை பாருங்க. அது ஒரு அன்னூரால் வந்து வேறு வந்து எவ்வளோ மண்ணாயிருக்கு. சின்னவெளியிலேருந்து வந்து வரேன். சின்னவெளியில் வந்து வேறு இதில் இதாக வந்து வெளில இந்த கோயிலை தான் பார்க்குறதுக்கு வந்திருக்குன்னு சொல்லி சொன்னவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முதல் வந்து இந்த கோயிலை கும்பாபிஷேக வீடியோ போட்டினான். அந்த கோயிலில் வந்து என்னால் எதுவும் கதைச்சி போடையெல்லாம் போயிட்டுது. அதான் நிறைய பேர் கொமெண்ட்ஸில் கேட்டாங்க இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி சொல்ல சொன்னேன். அதை நான் அதில் சொல்கிறத விட வீடியோ எடுத்து எப்படி எதுக்காக வரணும்னு சொல்லி வீடியோ எடுத்து போட்டால் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் வந்து நான் இந்த வீடியோ எடுக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் MRA அருள்தாஸ். ஓகே, பாய் பாய்.